செய்தி கப்பால் நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்த பகுதி அவங்க சொன்னது. இந்த செக்மெண்ட்ல யார் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கபாலி படத்தினுடைய இயக்குனர் ப. ரஞ்சித் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்க ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கன்னா, கலை என்பதே ஒரு அரசியல் தான், திரைப்படங்கள் எல்லாமே ஒரு அரசியல் செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றியான உங்களுடைய கருத்து, கலை என்பது ஒரு அரசியல் தானா? அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம், கலை என்பது அரசியல். ஓகே, எப்படிப்பட்ட அரசியலை அடித்தளமாக கொண்டு கலையை? அது நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது அதில். கலை என்பது அரசியல் என்று புரிந்து செய்கிறவர்கள் ஒன்று, புரியாமலேயே கலை என்பது அரசியல்னு செஞ்சுட்டு இருக்கவங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்டியல்னு ஒரு படம் வந்துச்சு. பரத் அவர்களும் ஆர்யா அவர்களும் நடித்த படம். விஷ்ணுவர்தன் இயக்கியிருந்தார். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அந்த படம் என்ன சொல்லுதுன்னா, கதாநாயகன் இருவரும் பெய்டு கில்லர்ஸ், பணம் கொடுத்தா யாரை வேணாலும் போய் கொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய கதாபாத்திரம். அவர்கள் வாழும் இடம் ரொம்ப சாதாரண மக்கள் வாழ்கிற இடம். அவன் எந்த சமூகம் சொல்லப்பட்ட ஒழுங்குக்குள்ளும் இல்லாதவனாக சித்தரிக்கப்படுறான். அவன் போய் கொலை பண்ணுறான். அந்த படத்துக்கு பேர் பட்டியல். ஆனால் அவன் 10 பேரை கொலை பண்ணல, படத்தில் ஒருத்தனை தான் கொலை பண்ணுறான். பட்டியல் எதுன்னு புரியுது அவங்களுக்கு? ஷெட்யூல் கேஸ்டையும் ஷெட்யூல் ட்ரைபையும் பட்டியல் இன பழங்குடியினர், பட்டியல் இனம்னு வச்சுருக்கோம். அந்த படத்துக்கு தலைப்பு பட்டியல். ஆனால் இதை விஷ்ணுவர்தன் அறிஞ்சே செய்யலை. அப்படியா? நான் அவன்கிட்ட இப்படி ஒரு சிக்கல் தெரியுமா உனக்குன்னு? இது கலை என்பது அரசியல், அறியாமல் செய்கிற அரசியல். அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. பாரஞ்சித் போன்ற ஆட்கள் கலை என்பது அரசியல்னு புரிஞ்சு செய்கிறாங்க. அவர்களுக்குமே ஒரு சிக்கல் இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்ல முடியலை. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேரணும்னு தான் ரஞ்சித் சொல்ல விரும்புகிறாரு. ஆனால் படத்தில் அதை மறைச்சு தமிழர்கள் ஒன்று சேரணும்னு பேசிக்கிட்டே இருக்கு. தமிழர்கள் ஒன்று சேரணும்னா ரஞ்சித் சொன்னார், அதுவா அவர் சொல்ல வந்தது? கூட தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் தான் ஒன்று சேரணும். ஆனா அதை சொல்ல முடியல. ஆனா தெரியல, சொல்ல முடியல. அவர் சொல்ல முடியலனாலும் இல்ல யாருமே சொல்ல முடியல. இல்ல அவர் சொல்ல முடியல, அதான் சொல்றேன். அது சொல்ல முடியல, அதை மறைச்சு தான் சொல்ல. அப்ப கலை என்பது இங்க அரசியல் தான். சரியா? அதை போல நீங்க இதை இவ்வளவு ஆழமாவெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ரொம்ப எளிதா சொல்லிடுறேன். கலை என்பது அரசியல்னு சொல்லப்பட்ட கபாலிங்கிற படத்துல கை தனியா துண்டா வெட்டி பார்சல்ல வருது. சரியா? 78 பேர் அந்த படத்துல சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். ரத்தமாக தெரிச்சிருக்கு தெரிபூரா. ஆனால் அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட்டு. 3 மாதம் முன்னாடி தமிழ்நாட்டில் சங்கிலி பறிப்பை பற்றி படம் எடுத்த மெட்ரோங்கிற படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டு. அவர் ரிவைசிங் கமிட்டிக்கு போய் போராடி ஏ சர்டிஃபிகேட் வாங்குறாரு அந்த இயக்குனர். இப்போ புரியுதா உங்களுக்கு? கலை என்பதே அரசியல் தான். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ தேவர் மகன், சின்ன கவுண்டர் போன்ற படங்கள் வரும்போது இது ஒரு தேவர் படம், இது ஒரு கவுண்டர் படம் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா நம்ம மக்கள் நீங்க கேள்விப்பட்ட வச்சுக்கிட்டு சொல்றீங்க. அதை விட்டுருவோம். அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு பெரிய மேடை வேணும். அது வேற ஒரு ஆட்களோட விவாதிக்கணும். அது உங்களுக்கு புரியவும் புரியாது. சரியா? நான் சொல்வது ரொம்ப சுலபமாக சாதாரணமாக ஒரு வியாபாரம். இதுக்கு யூ சர்டிஃபிகேட். இதுக்கு எப்படி யூ சர்டிஃபிகேட்டு? ஆனால் ரொம்ப பிரமாதமாக அந்த மெட்ரோங்கிற படத்தினுடைய இயக்குனர் சொன்னார், ஆனந்துங்கிற பையன், பரவாயில்ல நாங்கள் ரொம்ப சின்ன படம், நாங்கள் வரி கட்டி சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு. இந்த நாட்டில் ஒரு கேள்வியை தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம யூ சர்டிஃபிகேட் சென்சார் உங்களுக்கே புரியாது நான் சொல்றேங்க. நீங்க என்னங்க திருப்பி ரஜினிகாந்த் நடிக்கலைன்னா மொத்த ஊடகமும் கபாலியை கைவிட்டுருப்பீங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு இல்லை யாருக்குமே புரியாதுன்னு சொல்றேன். அட்டகத்திங்கிற படம் தாங்க மிகச்சிறந்த அரசியல் படம். யாருமே சொல்லலைங்க. யாருங்க சொன்னீங்க? மக்களுக்கு புரியும். இல்ல மக்கள் தெளிவா இருப்பான். ஊடகம் எதை முன்னிறுத்துகிறீர்கள் நான் கேக்குறேன். அப்படி கிடையாது. ஊடகம் மக்களுக்கான ஒரு பிரச்சனை. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் கபாலி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ரஜினியோட படம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றக்கூடிய ஒரு சிலர் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது ஒரு தலித்துகளுக்கான ஒரு படம், இதை எப்படி அவங்க ரஜினியை வச்சு எடுக்கலாம்னு மக்கள் கேக்குறாங்க. அதன் அடிப்படையில நான் கேக்குறேன். எந்த மக்கள் கேக்குறாங்க? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சமூக வலைதளங்கள் தினேஷ் வச்சு எடுக்கலாமா அட்டகத்தி? அதுதான் அந்த அரசியல். அப்போ திரைப்படத்தில் இருக்கவங்க, திரைப்பட துறையில இருக்கிறவங்க, அதுக்குள்ளேயும் அப்ப அரசியல், ஜாதி அரசியல்ங்கிறது பூந்துருச்சா? இல்ல. எப்படி மறுப்பீர்கள்? நான் தான் சொல்றேனே, நீங்க யாருமே இந்த தொலைக்காட்சியில தொடங்கி பத்திரிக்கை வரை யாருமே அட்டகத்தியை பேசவே இல்லையே. அதுதான் நிஜமான அரசியல் பேசுனுச்சு. யாராவது பேசுனீங்களா? நீங்க ஏன் பேசல? அட்டகத்தி ஏன் பேசலீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அது ஜாதி அரசியலாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட நடிகர்களை வச்சு எடுத்ததால அது பெருசா வெளியே வரல. உங்களுக்கு யாரு ஏன் வரல? நீங்க சொல்லிருக்கலாமே, அரசியல் படம் தானே.
மக்களுக்கு சொல்கிறது தானே இருக்கீங்க ஊடகம். சொல்லியிருக்கலாமே, ஆகா இப்படி ஒரு காவிய படம் வந்திருக்கியா, இப்படி ஒரு பிரச்சனையை பேசியிருக்கான் ஒருத்தன், இதுவரையும் பேச தவறிடுச்சியா தமிழ் சினிமா அப்படின்னு நீங்கள் வந்து அடிக்கோடிட்டு இருக்கலாமே, ஏன் அடிக்கோடிடல? அதுக்காக கபாலியை மக்கள் இப்படி பார்க்கிறது தப்பு. மக்களுங்காதீங்க, நான் திருப்பி உங்களை சேர குற்றச்சாட்டி இருக்கு, நீங்க மக்களுங்கிறீங்க, அட்டகத்திங்க, நீங்க யாரும் அடிக்கோடல. ஊடகம் கபாலியை பற்றியான இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது ஸ்டாண்டே இல்லைங்க. நான் சொல்றது திருப்பி ஸ்டாண்டே இல்லை. இது வியாபாரம் ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. அதனால தான் அதுக்கு தான் அதை எளிதா புரியறதுக்கு தான் உங்களுக்கு யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் சொல்றேன். விட்டு நீங்க மறுபடியும் எதை கேட்டீங்களோ அதையே பேசுறீங்க. எது புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை பேசுங்க. சரி, ஒரு காலத்துல சரியா? அதை பத்தி இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க சொன்ன ரெண்டாவது இருக்குல்ல, கலை என்பதே அரசியல், அடுத்த வரி படிக்க. திரைப்படமே ஒரு அரசியல் செயல்பாடு அப்படின்னு. திரைப்படம் நான் எடுக்கிறேன், அது பிறருக்கு அரசியல் செயல்பாடு. அதுக்கு இன்னொரு எளிய உதாரணம் சொல்லி நிகழ்ச்சியை முடிப்போம். எந்திரன் படம் நடிச்சாருன்னா சன் பிக்சர்ஸ் வாங்கும், கபாலி நடிச்சாருன்னா அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்க ஜா சினிமாஸ் வாங்கும். திரைப்படம் என்பதே அரசியல் செயல்பாடு. நமக்கு திரைப்படம், அவர்களுக்கு அது செயல்பாடு. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ரொம்ப போட்டு தேவையில்லாத தீவிரங்களை பேசி அதுக்கு வேற ஒரு முகம் கொடுக்காதீங்க. அதற்கு வேற ஒரு முகம் கொடுப்பதால் மட்டும் அதனாலயாவது மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் போய் சேரும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஊடகம் இந்த தருணத்துல கபாலியை இவ்வளவு பட்டவர்த்தமா சொல்றேன். அப்புறமும் நீங்க வந்து அப்புறமும் இந்த ஒட்டடைக்கு முட்டு கொடுப்பீங்கன்னா நான் என்ன செய்யறது? இந்த விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்தும். கபாலி மூலமாக ஒரு விஷயம் மக்களை போய் சேரணும்னா சேர்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை மையமாக வைத்து செய்தி கபால் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல செய்திகள் காத்திருக்கிறது.